இந்த வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது வந்து ப்ரொசீஜர் மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு வந்து அந்த பார்ட் எப்படி எழுதணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தான் இதுல சொல்லியிருப்பேன். இது நீங்க இதுல நான் சொல்லியிருக்க மாதிரி எழுதினாலே வந்து 6 மார்க் 6 6 12 மார்க் நம்ம கையில இருக்கும். ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். பேக் டு வெற்றிலா டுடே. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா, இதுவும் கமெண்ட்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்ததுதான். பார்ட் டி நீங்க எப்படி எழுதுவீங்கக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்காண்டியும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்றதுக்காண்டி நான் போன டைம் நான் எழுதின ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர்ல எனக்கு கொடுத்த எங்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் எழுதிட்டு வந்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் பாருங்க. அந்த ப்ராப்ளமோட ஃபேக்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அந்த ப்ராப்ளமோட ஃபேக்ட் என்ன, ஏன்ற ஒருத்தரை வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி கூட்டு போயிருப்பாங்க. லாக்அப்ல வந்து அடைச்சிருப்பாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சிஸ்டர் இன்லா வந்து பார்க்க போயிருப்பாங்க. பார்க்க போனா அவர் வந்து இறந்திருப்பாரு. அன்நேச்சுரல் டெத்து, கஸ்டடியல் டெத்து, போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, பண்ணாம இருந்திருப்பாங்க. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ரிட் ஃபைல் பண்ணிருப்பாரு. ரிட்ல வின் பண்ணுவாரா, அந்த கேஸ்ல அவர் வின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இதுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுதான் அந்த கேஸோட ஃபேக்ட். நம்ம வந்து இதுல நான் உங்களுக்கு புரியணும், கொஸ்டின் பத்தி தெரியணும் அப்படின்றதுனால கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதினேன். ஆனா நீங்க அப்படி எழுத தேவையில்ல. கொஸ்டின் எழுதுனா நமக்கு எக்ஸாம்ல வந்து டைம் பயங்கர வேஸ்ட் ஆயிரும். நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 லைனுக்கு மேல இருக்கு. நான் அதை சுருக்கி ஃபேக்ட்ல வந்து 4 லைன்ல தான் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் ஃபேக்ட்ல நம்ம எழுதணும். ஏன்றவரு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம போலீஸ் கூட்டு போனாங்க, இறந்துட்டாரு. அப்பா வந்து காம்பன்சேஷனுக்கு ரிட் ஃபைல் பண்ணிருக்காரு. வின் பண்ணுவாரா மாட்டாரா, அதுதான் வந்து ஃபேக்டா நான் எழுதிருக்கேன். இஷ்யூல வந்து வெதர் ஏஸ் ஃபாதர் வின் த கேஸ் ஆர் நாட், அதான் ஏ ஃபாதர் வின் பண்ணுவாரு அப்படின்றத நான் அடுத்ததுல சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து வந்து இதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு நான் என்ன ரூல் செக்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆர்டிகல் 9 ஆஃப் ஐசிசிபிஆர், இன்டர்நேஷனல் கவர்னன்ட் அண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதுலதான் சொல்லியிருப்பாங்க. அதாவது இல்லீகல் டிடென்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இல்லீகல் டிடென்ஷன் இருக்கக்கூடாது. அரஸ்டட் பர்சன்ஸோட ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து ஆர்பிட்ரரி அரெஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ஆர்டிகல் 9 ஆஃப் ஐசிசிபிஆர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பத்தின பிரீஃபா நான் அதை கொஞ்சம் எழுதிட்டு ஆர்டிகல் 9ல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை எழுதிட்டு அதுக்கடுத்து வந்து ரிலேட்டட் கேஸ்லா வந்து இந்த மேல கொடுத்திருக்க ஃபேக்டுக்கு என்ன கேஸ் வந்து நமக்கு படிச்சோமோ அந்த கேஸ்ல வந்து எழுதணும். கஸ்டடியல் டெத் அப்படின்னாலே நீலாபதி பெஹ்ரா அந்த கேஸ் தான் வந்து எழுதுவோம். அதை வந்து எழுதிடலாம். கஸ்டடியல் டெத் அந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு அம்மா வந்து காம்பன்சேஷன் காண்டி போயிருப்பாங்க. அவங்க பையன் வந்து கஸ்டடியல் டெத்ல இறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கோர்ட் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்கும். அதுதான் அந்த கேஸ் தான் அது. அதை பத்தி சொல்லிட்டு அடுத்து வந்து சூபேசிங் அப்படின்ற இன்னொரு கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கோர்ட்டோட மாரல் டியூட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணும் இன்கேஸ் அந்த கஸ்டடியல் டெத் உண்மை அப்படின்னா அப்படின்றதுதான் சூபேசிங் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த 2 கேஸுமே நம்ம ஃபேக்டோட ரிலேட் ஆகுதா, அதனால இந்த ஃபேக்டோட ரிலேட் ஆன அந்த 2 கேஸை எழுதிடுவேன். எழுதிட்டு இப்ப சப்போஸ் நமக்கு அந்த கேஸ்ல பேர் மறந்துருச்சு, ஞாபகம் வரல அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ப்ரிசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை எழுதலாம். அதுக்கடுத்து வந்து கேஸ்லாவே ஞாபகம் இல்லை, கேஸ்லா எனக்கு தெரியல அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் கூட நம்ம ஏ பி அப்படின்னு சொல்லி போட்டு இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு கூட நம்ம எழுதலாம். அடுத்து வந்து ஜட்ஜ்மெண்ட்ல நான் என்ன எழுதிருப்பேன் அப்படின்னா, அந்த நீலாபதி கேஸ்ல வந்து 1,50,000 வந்து காம்பன்சேஷன் கொடுத்திருப்பாங்க. நானும் அந்த கேஸ்ல வந்து 1,50,000 காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னையோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க பேஸ் பண்ணி என்னோட கிளையண்டான ஏக்கு வந்து ஏயோட கஸ்டடியல் டெத்துக்காண்டி அவங்க அப்பாவுக்கு வந்து இப்ப இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் பேஸ் பண்ணி இவ்வளவு காம்பன்சேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ப்ரீவியஸ் அதாவது ப்ரிசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்சோ அ லா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் கான்ஸ்டிடியூஷன்ல. அதெல்லாம் பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், என்னோட பார்ட்டிக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கன்க்ளூட் பண்ணிருப்பேன். இதுதான் வந்து நான் பார்ட் டில வந்து எழுதினது. டிஸ்பிளேல தெரியும் நான் அதை எப்படி எழுதுவேன் அப்படின்னு. யூஸ்வலா பார்ட் டி வந்து
2 பேஜஸ் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 6 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். பார்ட் டி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் இல்ல இஷ்யூஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம், மித்ததெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து 2 மார்க்ஸ் 1.5 மார்க்ஸ் ஆவது போடுவாங்க. நமக்கு பேராகிராஃப் மாதிரி பேராகிராஃபா எழுதி இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போடாம எழுதிருந்தோம்னா கண்டிப்பா மார்க் கிடைக்காது. இந்த மாதிரி பேராகிராஃப் ஹெட்டிங்ஸ் போட்டு அழகா எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மார்க் கிடைக்கும். பார்ட் டில ஃபுல் மார்க் நம்ம ஈஸியா வாங்கலாம். மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.